எல்லோருக்கும் வணக்கம். தையல் நாயகியின் ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைத்து நல்ல வாழ்வு, நல்ல பணக்கார யோகம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அதிர்ஷ்டம் வாய்ந்த இந்த வேர் உங்களுக்கு கிடைத்தால் சனிக்கிழமை இரவு இதை செய்யுங்கள். வசதி வாய்ப்பு குடும்பத்தில் கிடைக்கும் மிக பெரிய கோடீஸ்வர யோகம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செடியை பார்த்த உடனே நிறைய பேருக்கு தெரியும், இல்லை சில பேருக்கு இந்த செடியை நாங்கள் பார்த்தது இல்லைம்மான்னு கூட இருப்பாங்க. இது செடி பேர் என்னென்னா குப்பை மேனி செடி. இந்த குப்பை மேனி செடி எங்கள் வீட்டுக்கிட்ட வாசலில் எங்கே பார்த்தாலும், நாங்கள் நடக்கிற இடத்துல எங்கே பார்த்தாலும் இந்த செடி முளைச்சி கிடக்குதுமா. இந்த செடியில் என்னம்மா பெருசாக இப்போ நம்ம எடுத்துகிற போகிறோம், இந்த வேர் என்னம்மா அப்படி ஒரு ஐதீகம், இது பேரே குப்பை மேனியாச்சே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். செடி இருக்குது அவ்வளோதான் இல்லைங்களா? இந்த துளசி செடி எப்படி நம்ம எடுத்துகிட்டு அதை அழகாக நம்ம பராமரித்து விளக்கேற்றி கும்பிடுறோமோ, அதே மாதிரி இந்த செடியும் நம்ம எடுத்துகிட்டு அதோடைய வேரை பயன்படுத்துறது மூலயமா நல்ல ஒரு வசதி வாய்ப்பு நம்ம குடும்பத்தில் உண்டாகும்ப்பா. நம்பிக்கையுடன் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் உங்களுக்கு 100% பலன் கிடைக்கும். இதை எப்போ எடுக்கணும், எப்போ இந்த செடியை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போங்க. தண்ணி அந்த செடிக்கு ஊற்றிட்டு நம்ம அந்த மன்னிப்பு கேட்டுட்டு, இந்த செடியை நான் வேறு எனக்கு வேண்டும் அப்படின்னு நகம் படாமல் இந்த செடியை அப்படியே வேரோடு பிடுங்கிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி நம்ம அந்த செடியிலேருந்து கிள்ளும் போது கூட, அந்த வேரை தனியாக எடுக்கும் போது கூட இப்படி உடச்சி எடுங்க. நகம் பட தேவையில்லை அதில், ஓகேவா? அடுத்தது இந்த வேரை எடுத்து என்ன செஞ்சால் நம்ம வீட்டில் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது, பணத்துக்கு கஷ்டம் இருக்காது, பணவரவு இருக்கும், எந்த நேரமும் வசதி வாய்ப்பு இருக்கும். எல்லாரும் நல்லா வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்களே, நம்ம மட்டும் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோமேன்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யும் பொழுது நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நீங்கள் நினைக்கலாம், இதை செஞ்சு வச்சுட்டு நான் சும்மா உட்காந்துருந்தா போதுமாமான்னு நினைக்கலாம். அந்த மாதிரி ஒரு பொழுதும் நினைக்காதீங்க. உழைப்பு போடணும். உழைப்புக்கேற்ற வருமானம் வரமாட்டேங்குது, நான் இன்னொரு வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், எனக்கு பணவரவு உண்டாகணும்னு நினைக்கிறேன்றவங்களுக்கு இதை நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த கல்லுப்பு ஒரு கண்ணாடி பவுலில் நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே இந்த வேரை வச்சுருக்கிறேன். இந்த வேரை வைக்கும் பொழுதே மகாலட்சுமியோட எந்த மந்திரமாகட்டும், இல்லை ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமோஸ்துதே சொல்லலாம், அப்படி இல்லைன்னா நாராயணாயன்னு சொல்லலாம். இப்படி சொல்லும் பொழுது இப்போ பாருங்கள், மஞ்சள் தூள் கையில் எடுத்துக்கலாம். எடுத்து அந்த மஞ்சள் தூளை அந்த வேர் மேலே போட்டுருங்க. நம்ம ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட காமிக்கும் போதே அந்த செடியில் இருந்த மண்ணெல்லாம் நான் அலசிட்டு தான் உங்ககிட்ட காமிச்சேன். இப்போ அந்த வேரை சும்மா ஒரே ஒரு வேர் கிடைச்சா கூட நமக்கு போதும்ப்பா. ஒரு சிலர் வீட்டுக்கிட்ட இருக்காது, ஒரு சில வீட்டுக்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்கும். இந்த குப்பைமேனி செடியோட வேரை எடுத்து தான் இந்த வேலையை நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? செடியாக இருந்தால் அதை நம்ம கும்பிட்டு போகிறதுல எந்த இதுவும் இல்லை. ஆனால் அந்த வேருக்கே உரிய மகத்துவம் இதுதான். அது மேலே மஞ்சள் தூளை போட்டுக்கலாம். இது இரவு நேரத்தில் இதை செய்யுங்க. நீங்கள் பறிச்சிட்டு வர்றது பகலில் பறிச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்தோ இல்லை மக்கில் ஒரு தண்ணி எடுத்தோ அது உள்ளே போட்டு வச்சுருங்க. அதுக்கு மேலே மஞ்சள் தூவிடுங்க. அதுக்கு மேலே இந்த குங்குமத்தை வச்சுருங்க. இப்போது அந்த இடமே ஒரு மங்களகரமாக ஆயிடுச்சு பாருங்கள், இல்லைங்களா? மங்களகரமாக ஆன பிற்பாடு அந்த வேரை வைக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு அதீத நம்பிக்கை வரணும். இதை நான் வச்சுட்டேன், எனக்கு இப்போ பணத்துக்கு பஞ்சமே இருக்காது, பணப்பற்றாக்குறை என்பது என் வாழ்க்கையில் இருக்காது, மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக போகிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வைத்து இதை நீங்கள் செய்யுங்க. மனதார நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கண்டிப்பாக அது நல்லதே நடக்கும். இப்போது பச்சை கற்பூரம் எப்பவுமே இதெல்லாம் வீட்டில் வச்சுக்கோங்கப்பா. பச்சை கற்பூரம் வாங்கி வீட்டில் வச்சுருங்க. இப்போ இந்த பச்சை கற்பூரத்தை இவ்வளோ பெருசு வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை, கொஞ்சம் சின்ன துண்டாக உடச்சி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் சின்ன சின்னதாக வாங்க நம்மளுக்கு பெருசாக வாங்குகிற அளவுக்கு நம்மளுக்கு வசதி வாய்ப்பு உண்டாகும். நிச்சயமாக சொல்கிறேன். இதை நான் 10 ரூபாய்க்கு வாங்கின கற்பூரம் போய் இப்போ பெரிய கற்பூரம் வாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்பு உண்டாகும். இப்போ இது 1 ரூபாய் நாணயம். இது நிறைய நான் இந்த பரிகாரத்தில் காமிக்க நிறைய 1 ரூபாய் நாணயம் வச்சுருக்கேன். அதில் ஒரு சின்னதாக குங்குமமோ ஏதோ பட்டு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, அழுக்கெல்லாம் கிடையாது. அப்புறம் இந்த 1 ரூபி காயினை எடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த எப்பவுமே நான் உங்களுக்கு நான் எப்பவுமே பயன்படுத்தின 1 ரூபாய் காயினை தான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் புதுசாக நீங்கள் எடுத்துருக்கிறீங்கன்னா அப்போ அந்த 1 ரூபாய் காயினை பன்னீரில் அலசிடுங்க.
ஏன்னா சுத்தமாக ஆயிடுது. அது பன்னீரில் அலசிட்டு அந்த லைட்டாக ஒரே ஒரு ட்ராப் பன்னீர் விட்டு அதை அப்படியே நம்ம கழுவிட்டு, ஏன் நான் பன்னீர் சொல்கிறேன், பன்னீர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பலர் கைப்பட்டு வந்த அந்த காயினாக இருந்தால் சொல்கிறேன். இல்லை நீங்கள் பரிகாரத்துக்கு பயன்படுத்தின காயினாக இருந்தால் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். பன்னீர் என்பது வீட்டில் இருக்கட்டும். விசேஷன்னா தான் முன்னெல்லாம் நம்ம பன்னீர் வாங்குவோம். ஆனால் இப்போலாம் வீட்டில் எல்லார் வீட்லேயும் நான் இப்போ சொல்கிற எல்லா பொருளும் நிறைய வச்சுருக்கிறீங்க. என் பிள்ளைங்களான சப்ஸ்கிரைபரான என்னுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும், சகோதர சகோதரிகள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு கேட்குறேன். நல்ல வசதி வாய்ப்போடு எல்லோரும் நல்லா இருக்கணும். இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக அடுப்பங்கரையிலேயே சமையல் அறையிலே வச்சுருங்க. பூஜை அறையில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, சமையல் அறையிலே இது இருக்கட்டும். ஒரு 2-3 நாள் கழித்து இந்த ₹1 நாணயத்தையும் இந்த கற்பூரத்தையும் பணம் வைக்கிற இடத்துல போட்டு வச்சுட்டு இந்த வேரையும் மறக்காமல் இந்த வேரை எடுத்து அதில் போட்டு வச்சுருங்க. உப்பை தண்ணியில் கரைச்சி நம்ம பாத்திரம் கழுவுற இடத்துல ஊற்றிடுங்க. மிக நல்லதே நடக்கும். மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். நல்ல நல்ல வசதி வாய்ப்புகள் உண்டாகும். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.